இந்தியாவின் முதல் டிசைனர் ஏசியான லாய்டில் இருக்கு ஸ்லைடிங் ஃபேஷியா, மூட் லைட்டிங், ஏஐ மற்றும் பவர்ஃபுல்லான கூலிங். ஆனா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இதே இடத்துல போதும் பொண்ணு பாட்டி இருந்திருந்தா கூப்பிட வச்சிருப்பாங்க. அப்படியே கதறி கூப்பாடு போட்டு எப்படியாச்சும் டிராமா பண்ணி அவங்களையும் போக விடாம பண்ணிருப்பாங்க. பைத்தியமா நீ? இப்ப அவங்கள போக விடாம செஞ்சா நமக்கு இப்ப என்ன கிடைக்க போகுது? அது சரி, கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி இவ்வளவு துரத்திட்டோன்னு நிம்மதியா பெருமூச்சு விட்டுட்டு இருந்தோம்ல, அப்படியா நினைக்கிறீங்க? நான் அழகா உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டா. அதையே நம்மளால ஒண்ணு பண்ண முடியாம வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அத கேள்வி கேட்க முடியல. என்னதானே உங்களால கேள்வி கேட்க முடியுது? ஏய், நீ என்ன பேசிட்டு இருக்க? கஸ்டடி ஆபீசர் வந்து நிக்கிறப்போ அவ வந்து சேர்ந்தாலேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அந்த இடத்துல உன் பேச்ச கேட்டுக்கிட்டு பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணியிருந்தா விஜய்க்கு ஏன் மேலதான் தேவையில்லாம கோவம் வந்திருக்கும். இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் நானே கெடுத்துக்கிட்ட மாதிரி எல்லாம் ஆயிடும். எனக்கு நீதான் முக்கியம்னு சொல்லியா தெரியணும். உங்க அம்மாவே நேத்து போன் பண்றப்ப நீ அங்க இருக்கிறதுனாலதான் ரஞ்சி அங்க விட்டு வச்சிருக்கேன்னு என்கிட்ட சொல்றா. அவளுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை கூட உனக்கு என் மேல இல்லல்ல? சாரி ராஜிமா, நான் உங்களை குறை சொல்லல. நம்மளால எதுவும் செய்ய முடியலன்னு தோன்றப்போ வெறுப்பா இருக்கு, அதான் சொன்னேன். விடு ரஞ்சி, பாத்துக்கலாம். விட்டு பிடிச்சா ஒண்ணு கெட்டு போகாது. புரியுது ராஜிமா. கஸ்டடி ஆபீசர் ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு கச்சேரி. கைக்கு வந்து சேரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். மேல உன் கதையை கேட்கவும் நான் தயாரா இல்ல. என் மூஞ்சிலே முழிக்காத. நானா கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளணும்னு நினைக்காத. இந்த வீட்டை விட்டு நீயா வெளியில போயிடு, அதான் உனக்கு நல்லது. எனக்கு இவங்களோட பணம், சொத்து பத்து எதுவுமே வேண்டாம். அன்பா இருக்கிற ஒரு குழந்தை, அதுவும் பொன் குழந்தை, இப்படி இருக்கிற ஒரு குடும்பம் போதாதா? மல்லி, சாரி. எதுக்கு சாரி? பல நேரங்களில் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன். எது நடந்தாலும் வெண்பாக்காக இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு உறுதியா இருந்த உன்னையே வீட்டை விட்டு போற மாதிரி பண்ணிட்டேன். ஆனா அது எதையுமே மனசுல வச்சுக்காம நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் மல்லி. இந்த தேங்க்ஸ் எதுக்குங்க? ரொம்ப பயந்துட்டேன் மல்லி. கஸ்டடி ஆபீசர் வந்து நிக்கிறாங்க, உன்னை கேக்குறாங்க. நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு அப்படியே திகைச்சு நின்ன. அத இப்ப நினைச்சு பார்த்தா கூட எனக்கு கையெல்லாம் அப்படியே நடுங்குது. என் வெண்பா என்னை விட்டு போயிடுவாளோன்னு நினைக்கிறப்ப ஒரு ஆம்பளைக்கு அவனோட மக எவ்வளவு முக்கியம்னு எனக்கு இப்பதான் புரியுது. வெண்பா இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை மல்லி. நான் வெளியில எதுவும் காட்டிக்கல, ஆனா அப்ப அந்த தவிப்புல நீ வந்துட மாட்டியான்னு என் உள் மனசு கடவுளை பார்த்து கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நீ திரும்பி வந்து நின்னப்ப எனக்கு எவ்வளவு பெரிய ரிலீஃபா இருந்தது தெரியுமா? எது மல்லி நமக்கு ரிலீஃபா இருக்கும்? நம்ம உள் மனசு என்ன நினைக்குதோ அது நடக்கிறப்ப தானே. அத கூட நான் செஞ்ச உதவியாதான் உங்களால பார்க்க முடியுது இல்ல? அதுவும் என்னோட வாழ்க்கை தானு இப்ப கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல. என்ன மல்லி எதுவுமே பேச மாட்டேங்கிற? உதவி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்களேங்க. நான் என் வேலையை தானங்க செஞ்சேன். வெண்பாக்கு அம்மாவா என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. அம்மா எப்பவும் பொண்ணு தான் கூடவே இருக்கணும்னு தானே நினைப்பா, அததான் நான் செஞ்சேன். அதுக்கு நன்றி எல்லாம் எதுக்குங்க? வெண்பாக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனைன்றப்போ இத கூட நான் செய்யலன்னா நான் உயிரோட இருக்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். வெண்பா உங்களோட தாங்க இருக்கணும். அதான் அவளுக்கும் அவ எதிர்காலத்துக்கும் நல்லது. ஏன் வேலையை முடிச்ச மன நிறைவோட நான்
சைக்கிள்ங்க பார்த்து போங்க. ஆ? எங்க ஏய் ஏங்க ரத்தம் வருதுங்க. டேய் 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 என்னாச்சுடா? என்னடாச்சு? டேய் ரத்தம் நிறைய போகுதுடா. ஏய் தண்ணி குடா. இந்தா என்னடா ரொம்ப கண்ணு அடிபட்டு போலியே. டேய் பாருடா, என்னாச்சு? என்னாச்சு? டேய் அண்ணே, இந்த கார்ல அவன் தானே, அந்த வண்டிக்காரன் தான். அவனை இறங்க சொன்னேன். ஆமாண்ணே, அந்த வண்டிக்காரன் தான் அடிச்சிட்டான். சும்மா நிக்காதீங்க, போங்க. நீ இன்னும் கொஞ்சம் யோ, தண்ணி சரிங்க. இறங்கியா? வெளில வாயா. காரை விட்டு இறங்கியா. கார்ல இருந்த கண்ணு மண்ணு தெரியாதா உனக்கு? இறங்குடா கீழே. அதோட முதல்ல இறங்க மாட்டியா? இறங்கிக்கல. இறங்கடா. பணக்கார திமிர்ல என்ன வேணாலும் பண்ணுவியா? இறங்குடா கீழே. சொல்லிக்கிட்டே இருக்கும்ல. சொல்லிட்டே இருக்கீங்களா? இறங்குடா. ஏங்க கூட்டம் கூடுதுங்க. ஆமா மல்லி, அவங்க ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டாடா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாடா. வெண்பா பயப்படாத, டாடா இருக்கல்ல. மல்லி, நீ உடனே வெண்பா கூட்டிட்டு ஆட்டோல போ. ஏங்க நீங்க மல்லி, நீ உடனே போ. வெண்பா பயந்துட்டான், சொன்னா கேளு. ஏங்க உங்களை எப்படிங்க தனியா விட்டுட்டு? சொன்னா கேளு மல்லி. ஆஹா இல்லங்க, வெண்பா உள்ள இருக்கட்டும், நானும் உங்க கூட வரேன், பேசிக்கலாங்க. அந்த பையனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது, நான் பேசுறேங்க. தம்பி தம்பி தம்பி, இறங்குடா கீழே. இறங்குடா, இறங்க இல்லையா? ஏய், கார் கண்ணாடி உடைங்கடா. இப்பதான் இறங்குவாங்க. கதவு திறக்க முடியாது, காரை அடிச்சு உடைங்கடா. இறங்குடா கீழே. இறங்குங்கறல. இருங்க இருங்க. மல்லி, நீ தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்க. இந்த சிச்சுவேஷனே சரியில்லை. நீ முதல்ல வெண்பாவை கூட்டிட்டு நீ அந்த பக்கமா இறங்கி ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடு. ஐயா, சொல்லும் போதே இறங்கிடுடா. என்னடா? இறங்கு. இருங்க, வாயா, வரேன். சரி, வாடா. வெண்பா, வெளியோட வீட்டுக்கு போ. டாடா சீக்கிரம் வந்துடுறேன். தம்பி போய் இடிச்சு போடியா? இடிச்சிட்டான். இறங்குடா, இருங்க. இந்த ஆள் பாட்டு இறங்காம உள்ளே இருக்கான். தம்பி, வாயா. தம்பி, ஒண்ணுதான். என்ன ஆள் இடிச்சு தள்ளிட்டு இறங்காம உள்ளே உட்கார்ந்து கார்ல இருக்க இறங்க மாட்டியா? உன்னை என்ன பண்றது பாரு. கால் பண்றான், டேய். மல்லி தள்ளு. வேணுங்க யாராவது இடிப்பாங்களா? தெரியாம நடந்து போச்சு. நான் எங்க போகலாம் மாட்டேன். முதல்ல அந்த பையனுக்கு என்னாச்சு பாப்போம். இங்கே இருங்க. ஏய் வாங்க சரிப்பா. பார்க்கலாம். மல்லி வா, ஆட்டோ. ஏங்க வா. ஏங்க நான் சொல்றத வா, கேளுங்க மல்லி. ப்ளீஸ்ங்க. ஏங்க ப்ளீஸ்ங்க, நான் உங்க கூடயே இருக்கேங்க. ஆட்டோல சொன்னா கேளுங்க, உங்களை தனியா விட்டுட்டு எப்படி ஏறுன்னு போவேன்? சொல்றேன், அங்க பாரு. ஏறு. ஏங்க ஏறுன்னு please. சொன்னேன். சரி ஏறு. இந்தாங்கண்ணே. பத்திரமா இவங்க சொல்ற இடத்துல இறக்கி விட்டுருங்க. நான் சரிங்க பார்த்து. பத்திரம். சரி. அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆக பாக்குறீங்களா? சார், என்ன சார் பேசுறீங்க? நான் ஏன் எஸ்கேப் ஆக போறேன்? யார் என்னன்னு தெரியாம பேசாதீங்க. நீங்க யாரா வேணா இருங்க சார். அடிச்சு போட்டு நான் யாருக்கு தெரியுமான்னு பேசுறீங்க? முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க. சார், நான் அந்த அர்த்தத்துலலாம் பேசல. என் பேரு விஜயகுமார். விஜய் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி. சொசைட்டில எனக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு சார். அதுக்கு இப்படிதான் கேர்லெஸ்ஸா வந்து அடிப்பீங்களா? சொசைட்டில உங்களுக்கு நல்ல பேர் இருக்குன்னா வந்து ஆக்சிடென்ட் பண்ணலாமா? பாவம் சார் அந்த பையன். நீங்க பாட்டுக்கு அடிச்சு போட்டு காரை விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டோ பிடிச்சு போக பாக்குறீங்க. சார், ஆட்டோ பிடிச்சு போறவன் ஏன் சார் நான் இங்க நின்னுகிட்டு இருக்கேன்? நான் எஸ்கேப் ஆகலாம் ஒன்னும் ட்ரை பண்ணல. தப்பு என் மேலதான். ஆக்சிடென்ட்டை நேர்ல பார்த்த உடனே என் பொண்ணு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டா. அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் ஆட்டோல ஏத்தி அனுப்பி விட்டேன். நம்ம குடும்பத்தை சேஃபா வச்சுக்கணும். அடுத்தவன் குடும்பம் எப்படி வேணா போலாம். என்ன சார் நீங்க? நடந்தது ஒரு விபத்து. நான் வேணும்னு எதுவும் பண்ணல சார். சார், முதல்ல அந்த பையன் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம் சார். ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் சார். வாங்க. தம்பி, மூச்சு பேச்சே நான் இல்லாம பேசுறது கேக்குதா? கண்ணு முடிச்சு பாருப்பா. தம்பி 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 நிறுத்துப்பா. நிறுத்து. ஒரு பையனுக்கு அடிபட்டுருச்சு. ஹாஸ்பிடல் வரைக்கும் போறப்பா. கொஞ்சம் இருப்பா. தூக்கிட்டு சரிப்பா. தூக்கு. புடிங்க, புடிங்க, தூக்குங்க. தூக்குங்க. புடிங்க, பாத்து. மெதுவா மெதுவா. அந்த சைக்கிள் ஓரமா நிறுத்தி வைப்பா. பாத்து புடி புடி. புடி. பாத்து மெதுவா. கை பிடி. புடிங்க, புடிங்க சார். சீக்கிரம் கூட்டு போங்க. மெதுவா வண்டியில போங்க, போங்க. மெதுவா மெதுவா. டேய், போய் டோர் தர்றா. சார் சரி. உள்ள நல்லா நகர்த்தி கூட்டி போறீங்க. சொல்லுதல்லுங்க. சார், அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது காப்பாத்துறதெல்லாம் எங்க கான்ஸ்டபிள் பாத்துக்குவாங்க. நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. சார், ஒரு தடவை அந்த பையனை பாத்துடலாம் சார் சார். கோஆபரேட் பண்ணுங்க சார். நீங்க வாங்க சார். சார், என் காரு
அதெல்லாம் ஸ்டேஷனுக்கு எங்க ஆளுங்க எடுத்துட்டு வந்துருவாங்க. நீங்க வாங்க சார். வாங்க சார், வாங்க. தலைவர் வருங்க. டிரைவர் வண்டி எடு. யோ, நான் சொல்ற மாதிரி செய்ய. உன்னோட இஷ்டத்துக்கெல்லாம் ஒன்றும் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்ன புரியுதா? நான் சொன்னதை மட்டும் செய். ஹலோ, இங்க வாங்க. லைசன்ஸ், ஆர்சி, இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்கா? இருக்கு சார். இருக்குன்னா கையிலேயே வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் வந்து சார் கிட்ட வாங்கணுமோ? இல்ல சார், நீங்க போன் பேசிக்கிட்டு இருந்தீங்க. சார், அந்த பையனுக்கு எப்படி இருக்கு சார்? எந்த பையன்? அதான் ஆக்சிடென்ட் ஆன பையன். யோ கான்ஸ்டபிள் சார், சாருக்கு எவ்வளவு அக்கறை பாத்தியா? அவ்வளவு அக்கறை இருந்தா வண்டியை ஒழுங்கா ஓட்டி இருக்கணும். குடிச்சிட்டு வண்டியை ஓட்டிட்டு எப்படி இருக்கான்னு கேட்டா என்ன அர்த்தம்? சார், நீங்க என்ன தப்பானவனே முடிவு பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது சார். நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஆளு. அடையப்பா, அதான் பார்த்தமே. ஆட்டோவில் பத்திரமா அனுப்புறீங்க. உங்க பொண்டாட்டி பிள்ளைங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிளா தானே இருப்பீங்க. சார், பாட்டை ஃபுல் வால்யூம்ல வச்சு ஒரே கூத்தடிச்சு வந்திருப்பாங்க சார். சார், கண்டிப்பா அவன் குடிச்சிருப்பான் சார். இருக்கும் இருக்கும் யா. இல்லனா எப்படி அந்த ரோட்ல ஆக்சிடென்ட் பண்ணிருக்க முடியும்? சார், நீங்களே முடிவு பண்ணி பேசுறீங்க. ஃபேமிலியோட வர்றவன் எப்படி சார் குடிச்சிட்டு கார் ஓட்டுவான்? வேணும்னா பிரீத் அலைசரை வச்சு டெஸ்ட் பண்ணுங்க. பேசாம வாயை மூடிட்டு இரு. நான் என்ன செய்யணும்னு எனக்கு நீ பாடம் எடுக்க கூடாது, புரியுதா? கூட கூட பேசிக்கிட்டு இருந்தேன்னா எக்ஸ்ட்ரா 5-6 செக்ஷனை போட்டு புக் பண்ணிடுவேன், பாத்துக்கோ. சார், நான் குடிக்கல, அதனால தான் சொல்றேன். அந்த பையன் திடீர்னு அவனா உள்ள வந்துட்டான். ஆமா ஆமா, அவன் என்ன பேயா பிசாசா திடீர்னு உள்ள வர்றது? வெறுப்பேத்தாம மரியாதையா ஓரமா உட்காந்துக்க. ப்ரொசீஜர் என்னவோ அது மட்டும் நடக்கும். இல்லன்னு வச்சுக்க. என்ன சார் மிரட்டுறீங்களா? திஸ் இஸ் டூ மச். நீங்க ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, நான் கோஆபரேட் பண்றேன். ஆனா தேவையில்லாம அக்யூஸ் பண்ணாதீங்க. ஆக்சிடென்ட் நடந்து போச்சு. நான் தான் டிரைவ் பண்ணேன், அதை நான் ஒத்துக்கிறேன். சட்டப்படி என்ன நடவடிக்கையோ அதை எடுங்க. தேவையில்லாம நான் அக்யூஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. அடேங்கப்பா, சாருக்கு ராஜ மரியாதை கொடுத்துதான் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணை பண்ணணுமோ? யோ கான்ஸ்டபிள் சார், அந்த குஷன் சேரை எடுத்து போடு. சார் உட்காரட்டும். சாரு பெரிய இடம் போல. விஜயகுமார் சார், உங்க லைசன்ஸை கேன்சல் பண்றதுக்கு ரிக்வெஸ்ட ரைஸ் பண்ணிருக்கேன். சார், என்ன சார் சொல்றீங்க? லைசென்ஸ் கேன்சலா? இதெல்லாம் ப்ரொசீஜர்ல இல்லையே. ப்ரொசீஜர் பிரகாரம் தான் போயிட்டு இருக்கேன் மிஸ்டர் விஜயகுமார். அப்படி ஓரமா உட்காருங்க, எனக்கே பாடம் எடுக்காதீங்க. சார், ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் நான் என் வக்கீல் கிட்ட பேசுறேன். யோ கான்ஸ்டபிள் சார். ஓகே சார், போன் கொடுப்பா. லாயருக்கு ஃபோன் பண்றான். சார், என்ன சார் இது? என் லாயருக்கு ஃபோன் பண்ண கூட விட மாட்டேங்கிறீங்க. ரொம்ப அவசரப்படாதீங்க. அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. கண்டிஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அடுத்த ஆக்ஷன் இங்க இருக்கும். சார், அப்படிலாம் பெருசா எதுவும் ஆயிருக்காது சார். அவன் சைக்கிள் தான் சார் காரை வந்து இடிச்சது. அதுவும் லேசா தான் சார். தலையில அடிபட்டு இருக்கு. என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும்? சார், கண்டிப்பா ஒண்ணும் ஆகாது சார். ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். பாவம், உழைக்கிற பையன். அவன் உழைப்பை நம்பி தான் குடும்பமே இருக்கும். இப்படி தட்டி போட்டு வந்திருக்கீங்க, என்னத்த சொல்றது? போய் உக்காருங்க. போய் உட்காருங்க சார். ஓகே சார்.
ஆட்டோல யார் வராங்க? நான் போய் பார்த்துட்டு வரேன். ம். மல்லி தான் வரா ராஜிமா. ஏய் நில்லு. நீ பாட்டுக்கு திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி போயிட்டே இருக்க. ஏய், மாமா கூட தானே போன. மாமா எங்க? ஏய், வாயை திறந்து பேசு. என்னன்னு கேக்குறால? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். என்ன ஆக்சிடென்ட்டா? ஏய், ஆக்சிடென்ட்ல என்னடி சின்னது பெருசெல்லாம்? அவனுக்கு என்னாச்சு? முதல்ல அத சொல்லு. எங்க அவன் இப்போ? ஆஹா, அவருக்கு ஒன்றும் இல்லை. எதிரில் வந்த ஒரு சைக்கிள் நம்ம கார்ல மோதிருச்சு. நம்ம காரா? கேட்டிங்களா ராஜிமா? ஏய், எது உன் காரு? இவ ஒருத்தி சம்பந்தம் இல்லாத இடத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கு பொங்கிட்டு இருப்பா. ஏய், அவனுக்கு என்னாச்சு? முதல்ல அத சொல்லு. அவருக்கு எதுவும் இல்லை மேடம், நல்லா இருக்காரு. அவன் கூட நீ போகும்போதே நினைச்சேன்டி, உன்னை பிடிச்ச தர்திரம் அவனையும் பிடிக்கும்னு. கரெக்டா சொன்னீங்க ராஜிமா. இவதான் காரணமா இருப்பா. இவளே ஒரு தரித்திரம். இவ வேற என்ன இந்த வீட்டுக்கு கொண்டு வருவா? தரித்திரத்தை தானே. ஏன் சித்தி மல்லிமா இப்படிலாம் பேசுறீங்க? ஏய் ஏய், நீ வாயை மூடு. இவளாலதான் உன் டேடா இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, புரியுதா? இன்னைக்கு மட்டும் என்ன நடந்திருக்க போகுது? பெரிய இவ மாதிரி இவ வீட்டுக்கு வந்ததா அவன் கிட்ட நச 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 நசன்னு பேசிட்டு வந்திருப்பா. அதனாலதான் அவன் கவனம் செதறி சைக்கிள்ல மோதிருப்பான். என்ன மேடம், நீங்களே கூட இருந்து பார்த்த மாதிரி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க. கார்ல கேமரா வச்சிருந்தீங்களா? அப்ப தெரிஞ்சிருக்குமே. உங்களை நினைச்சு பேசி டென்ஷன் ஆகிதான் அவர் அப்படி சைக்கிள் மேல காரை விட்டுட்டாருன்னு. ஏய், என்னடி பிலிம் காட்டுறியா? இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ சொல்லிட்டேன். இப்ப எங்க அவன்? ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அடி பாவி, அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டு ஜாலியா நீ வீட்டுக்கு வந்திருக்க. கடவுளே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி? ஏன் புருஷன்னு பெருசா படம் காமிக்கிற மாதிரி எல்லாம் பேசுவ. இப்ப அவனை ஸ்டேஷன்ல தனியா உட்கார வச்சுட்டு வந்திருக்க. சும்மா என்னன்னு தெரியாம பேசாதீங்க மேடம். அவர் தான் ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சாரு. ராஜ்யத்தை ஆக்சிடென்ட் பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரியா வந்துருச்சு. அதான் டாடா எங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிட்டாரு. நீங்க மல்லிமா ஒன்னும் திட்டாதீங்க. நல்ல அம்மா, நல்ல புள்ள. கூட்டா சேர்ந்துக்கிட்டு புழுகு மூட்டையை அவுத்து விட்டுருங்க. ரஞ்சி, நம்ம போய் விஜய் கூட்டிட்டு வரலாம் வா. நானும் வரேன் மேடம். என்னது, நீ வரியா? நீ வந்தா வெண்பாவை யார் பாத்துக்கிறது? இப்பதானே வெண்பாவை பாத்துக்க சொல்லி அவர் அம்சதா கூட்டா 2 பேரும் சேர்ந்து சொன்னீங்க. அதுக்குள்ள கிளம்பிட்ட. மேடம், அது வந்து எனக்கு அவரை பார்க்கணும். ப்ளீஸ் மேடம், என்னை கூட்டு போங்க, நானும் வரேன். அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில என்ன போன்னு சொல்றப்போ எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நானும் அதனாலதான் வந்துட்டேன். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு என்னாச்சோன்னு தோணிட்டே இருக்கு. வெண்பாவையும் கூட்டிட்டு போலாம் மேடம். உங்க கூட வந்தா அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. ரஞ்சி, அவ பாட்டுக்கு ஏதாவது கத்திக்கிட்டு கிடக்கட்டும், நீ வா நம்ம போவோம். இல்ல ராஜிமா, இவளையே கூட்டு போங்க. ஆக்சிடென்ட் நடந்தப்ப கூட இருந்தால ஏதாச்சும் கேட்டாங்கன்னா பதில் சொல்லுவா. நான் வெண்பாவை பாத்துக்கிறேன், நீங்க இவளை கூட்டு போங்க. ஏய், அதெல்லாம் நான் நல்லாவே பாத்துப்பேன். நீ கிளம்பி போ. வா வா, வந்து தொலை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.